வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர வாகனம் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் மண்ணாடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த 6 மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச 3 சக்கர வாகனத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ காப்பீட்டுத் தொகைக்கான படிவத்தையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்திற்கான அடையாள அட்டையையும் அமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் முத்தழகன், தமிழ்மணி, கலியபெருமாள் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பரசுராமபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் ஆலய திருப்பணிக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் எஸ். கோபால் தனது சொந்த பணத்தில் இருந்து ரூபாய் 1 லட்சமும், வில்லியனூர் மூர்த்தி நகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்திற்கு ரூபாய் 10,000மும் கோவில் நிர்வாகிகளிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் முன்னிலையில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி திமுக செயலாளர் மணிகண்டன், தொழிலதிபர் சரவணன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். மாற்றுத்திறனாளியிடம் கடனாக பெற்ற தொகையை பெற்றுத்தர வேண்டியும், கடன் வாங்கியவருக்கு ஆதரவாக வந்த வழக்கறிஞர் மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசியதாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டி காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை மனு கொடுக்க சென்றது தொடர்பாக இன்று காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு மற்றும் நலசங்கம் சார்பில் ரவிச்சந்திரன், மாவட்ட தலைவர் தலைமையில் 19 நபர்கள், நெல்லிக்குப்பம் காவல் சரகம், அனார்கலி, அகரம், எழுமேடு, அஞ்சல் பன்ருட்டி தாலுகா என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு முருகன், மோகன்ராஜ் என்பவருடைய மனைவி வர்ஷா ஆகிய 3 பேரும் சேர்ந்து 2,20,000 பணம் அனார்கலி அவர்களிடமிருந்து கடனாக வாங்கியதாகவும், அதில் 90,000 மட்டும் கொடுத்துவிட்டு மற்ற பணத்தை கொடுக்கவில்லை என்றும், மேற்படி சம்பவம் தொடர்பாக நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்தில் கடந்த 27ஆம் தேதி காவல்துறையினர் விசாரிக்கும் பொழுது முருகனுக்கு ஆதரவாக வந்த வழக்கறிஞர் சின்னதுரை மற்றும் அவரது உறவினர்கள் காரைக்காலில் பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் அடுத்த தல தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றம், விக்னேஸ்வர பூஜையுடன் சித்திரை திருவிழா துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்க மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்பொழுது 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதியின் பொழுது வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் தீமிதி திருவிழாவை கண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஏழை மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியில் புதுவை திமுக கழக துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பெரும் சாதனை படைத்துள்ளார். விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு குடும்ப அட்டைகள் கிடைக்க உறுதி செய்ய அதிகாரிகளை தொடர்ந்து சந்தித்து அவர்களை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தார். இதன் தொடர்ச்சியாக இதுவரை 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த விழாவில் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்களுக்கு தங்களின் நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்வில் உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் சந்துரு, செல்வம், முரளி மற்றும் ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் கட்டுமான பணி நடைபெற்று வருகின்றது. இதன் மூலம் கோவில் கருவறை கட்டுவதற்கான முழு செலவான 5,50,000 அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் என்கின்ற ரமேஷ் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதன்படி மொத்தம் 5,50,000 ரொக்கமாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனர் செந்தில் என்கின்ற ரமேஷ் அவர்கள் கிராம பஞ்சாயத்து தலைவர்களிடம் வழங்கினார். அப்பொழுது ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் திறந்தவெளி கலையரங்கில் கலைவிழா நிகழ்வுகள் நடைபெற்றது. தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அகிலாவின் தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கப்பட்டது. தொடர்ந்து கல்லூரி முதல்வர் முனைவர் கருப்புசாமி வரவேற்புரையும், இந்த ஆண்டில் கல்லூரி மாணவர்கள் நிகழ்த்திய பல்வேறு சாதனைகள், பேராசிரியர்களின் சாதனைகள், தேர்வு முடிவுகள் உள்ளிட்டவற்றை ஆண்டறிக்கையாக அவர் வழங்கினார். மேலும் இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் பதக்கங்களையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நடனம், நாடகம் முதலான பல நிகழ்வுகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. முடிவில் ஆங்கில துறை தலைவர் முனைவர் கலா நன்றியுரை வழங்க இந்த கலை விழா நிகழ்வுகளை தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கண்ணன், ஆங்கிலத்துறை பேராசிரியர் முனைவர் பீனு மார்க்கஸ் ஆகியோர் தொகுத்து வழங்கினர். விழாவில் பேராசிரியர்களும் மாணவ மாணவிகளும் திரளாக கலந்து கொண்டார்கள். கோடை வெயிலில் பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்க்க புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் ஒருங்கிணைந்த இலவச நீர்மோர் பந்தல் கடந்த 6/4/2025 அன்று துவங்கி இன்று 30ஆம் நாள் சிறப்பிக்கும் வகையில் காந்தி திடல் அருகே பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் 330 நபர்களுக்கு வடை பாயாசத்துடன் மதிய உணவும், 130 நபர்களுக்கு அரிசி மற்றும் சர்க்கரையும், 30 தூய்மை பணியாளர்களுக்கு தொப்பி மற்றும் காலணிகள் வழங்கி சிறப்பு செய்தனர். இந்த நிகழ்ச்சியினை புதுச்சேரி கடற்கரை வியாபாரிகள் நலசங்க தலைவர் அருண் தலைமையில் ஒருங்கிணைந்த சிறு வியாபாரிகள் அனைவரும் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.